ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஆக்டர் அண்ட் டைரக்டரான தனுஷ் டைரக்ட் பண்ணி, ஜி பிரகாஷ் மியூசிக் பண்ணி, பவிஷ், மேத்யூ தாமஸ், ரம்யா ரங்கநாதன், பிரியா பிரகாஷ், அனிகா சுந்தரன், சரண்யா பொன்வண்ணன் இவங்களாம் நடித்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் அந்த படத்தோட ட்ரெய்லர் இன்றைக்கி 5 ஹவர்ஸுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது நான் இப்போ வீடியோ பண்ணுறதுக்கு 5 ஹவர்ஸுக்கு முன்னாடி. ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 21 February ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே இந்த படத்தோட கதையை பற்றி ஒரு கெஸ் கிடச்சிருக்கு. அது என்னென்னா, பவிஷும் பிரியா பிரகாஷும் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறாங்க. அதுமாரி இன்னொரு சைடில் அனிகா சுரேந்தரும் இன்னொரு பையனும் லவ் பண்ணுறாங்க. அனிகா சுரேந்தருக்கும் அந்த இன்னொரு பையனுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்பெரோ பாட்டு வரும்னு நினைக்கிறேன். அப்போ தான் ரிவீல் பண்ணுறாங்க, பவிஷோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் பார்த்தீங்கன்னா அனிகா சுரேந்தரன் அப்படின்னு சொல்லி. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்தை பவிஷ் தடுத்து நிறுத்தினார். அதாவது தான் கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட்டு கெஸ் மட்டும்தான். கதை என்னன்னு படம் வந்தால் தான் தெரியும். இது கதையாக இருந்ததுன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். இந்த ட்ரெய்லர் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா தனுஷ்கிட்ட இருந்தால் ஆரம்பிக்குது. தனுஷ் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு யூஸ்வலான லவ் ஸ்டோரின்னு சொல்லி ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறாரு. இந்த ட்ரெஸ்ஸில் தனுஷை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திருச்சிற்றம்பலம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப் சீன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ராஷி கண்ணாவும் தனுஷை மீட் பண்ணிப்பாங்க. அந்த காஃபி ஷாப் சீனில் பார்த்தீங்கன்னா தனுஷ் இதேமாரி ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு. ஸோ இதை பார்க்கும்போது அந்த ஃபீல் தான் கிடச்சிது. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ட்ரெய்லரில் ஒரு சீன் வரும். பிரியா பிரகாஷ் பார்த்தீங்கன்னா பவிஷை அவங்க அப்பா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன். அவங்க அப்பாவாக பார்த்தீங்கன்னா சரத்குமார் நடிச்சிருக்காரு. சரத்குமாருக்கு பார்த்தீங்கன்னா பவிஷை சுத்தமாகவே பிடிக்காத மாதிரி காமிச்சிருப்பாங்க. பவிஷ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பிரபு அப்படின்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ சரத்குமாருக்கு பிரபுவை ரொம்ப பிடிக்காத மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு அந்த ட்ரெய்லர்லேயே பிரபு ஒரு பதில் சொல்லுவார், ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லுவார். இந்த படத்தில் கோல்டன் ஸ்பெரோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு பயங்கரமான ஹிட்டான சாங் ஆச்சு. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகன் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த பாட்டுக்கு மட்டும்தான் வராங்களா இல்லை வேறு ஏதாவது ஒரு சீனுக்கு வராங்களான்னு தெரியல. அந்த பாட்டு உண்மையிலே எனக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டு. ரீசெண்டாக விடாமுயற்சி ரிலீஸ்க்குலாம் முன்னாடி இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் இந்த படத்தை பற்றி ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. இந்த படமும் டிராகன் படமும் February 7 ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. அதுக்கப்புறம் February 21 போச்சு. ஆனால் February 6 விடாமுயற்சி வர்றதுனால அப்படின்னு சொல்லி பயந்து ஓடுறாங்க இந்த 2 படமும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நியூஸ்லாம் இருந்தது. ஆனால் அதுக்கும் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு, தலை வந்தால் நவுந்து தானே போனோம் அந்தமாரி. ஸோ அது ஒரு கான்ட்ரவர்சியாகவே பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு மாதமாக. இந்த படத்துக்கும் செவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ரிலீஸ் டேட் February 7 போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 2 7 தாண்டி 21 ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 7 × 3 21 அந்த டேட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க February 21. இது சும்மா ஒரு கெஸ் மாரி தான். சும்மா ஒரு கனெக்டிவிட்டி இருக்குமோ அந்தமாரி ஒரு கெஸ் தான். இந்த ட்ரெய்லரோட முடிவும் பார்த்தீங்கன்னா எண்டிங்கும் பார்த்தீங்கன்னா தனுஷோட தான் முடியும். தனுஷ் என்ன சொல்லுவாருன்னா, ஜாலியாக வாங்க ஜாலியாக போங்க. அதாவது இதிலே கன்வே பண்ணுறாரு, இது ஒரு ஜாலியான வைபான மூவி சொல்லிவிட்டு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாமல் போய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவ்வளோதான் இந்த ரிவ்யூ. இந்த ட்ரெய்லர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான நீட்டான ட்ரெய்லர் கட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு இந்தமாரி ஒரு ட்ரெய்லர் கட்டு தான் வேணும். ஸோ எப்படி வேணுமோ அந்தமாரி நல்ல ஒரு ட்ரெய்லர் கட்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்.